ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 9. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 9குள்ளே போகலாம். எபிசோட் 9ஓட டைட்டில் ரிவோல்ட். பே டிராக்கன் மேலே கோவமாக போய் மீட் பண்ணுறான். டிராக்கன் என்ன பண்ணுறான், ஏமாவா இந்த இடத்துல போக சொல்லிட்டு பே கிட்ட பேச போகிறான். அப்போ சொல்கிறான், எனக்கு தெரியும் நான் எடுத்த டிசிஷனில் என் மேலே கோவமாக இருப்ப, உனக்கு கோவம் அடங்கலாம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சிங்கிள்ஸ் வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிராக்கன் பே கிட்ட கேட்குறான். அப்போது சடனாக பின்னாடி இருந்து மோபியஸ் கேங்லேருந்து ஒருத்தன் பேஸ்பால் பேட்டை வச்சு டிராக்கனை அடிக்க வரான். இப்போ அப்படியே சீன் டாக்கேமிச்சி பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. டாக்கேமிச்சியும் மிட்சுவாயும் டிராக்கனை தேடி போயிட்டுருக்காங்க. அப்போது டிராக்கன் சொல்கிறான், நம்ம பார்த்த பார்க்கிங் லாட்டில் ஆல்ரெடி பேயோட பைக் இருந்தது, அப்போ கண்டிப்பாக ஃபைட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும், நம்ம எப்படியாவது போய் தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறான். அப்போது டாக்கேமிச்சிக்கு ஞாபகம் வருது, நான் ஒரு பார்க்கிங் லாட்டை அந்த நியூஸில் சொல்லியிருப்பான். அந்த பார்க்கிங் லாட் எங்கன்னு நம்ம மிட்சியா கிட்டே கேட்குறான். மிட்சியாவோட அந்த பார்க்கிங் லாட்டுக்கான வழியை சொல்கிறான். ரெண்டு பேரும் அந்த பார்க்கிங் லாட்டை நோக்கி போகிறாங்க. அந்த பார்க்கிங் லாட்டை ரீச் ஆகிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா மோபியஸ் கேங்கில் இருக்கிற பாதி பேரை அடித்து போட்டிருக்கான் டிராக்கன். அதே நேரத்தில் அந்த பார்க்கிங் லாட்டாண்ட மோபியஸ் கேங் மொத்தமும் டிராக்கனை சுற்றி வளைச்சிடுச்சு. அவங்க மொத்த பேரும் டிராக்கனோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மிட்சியா போயிட்டு, நீ ஒரு துரோகி, மோபியஸ் கூட சேர்ந்து டிராக்கனையே கொல்ல பார்க்குறியே. டிராக்கன் என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக அடிபட்டிருக்கான். அவனால் அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியல. அவன் மிட்சியா கிட்ட நீ இதை பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மிட்சுவாயும் ஃபைட் பண்ண போகிறான். அப்போது சடனாக தூரத்துலேருந்து ஒரு பைக் சவுண்ட் கேட்குது. யாரா பைக்கில் பார்த்தா நம்ம மைக்கி கரெக்டான டைமில் அந்த இடத்துல வந்துடுறான். மைக்கி கிட்ட போய் சொல்கிறான், நீ டிராக்கனை கொன்னுட்டு அந்த பழியை என் மேலே போட்டு டோமானை ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். சொல்லு உன்னை யார் இந்த மாதிரி பண்ண சொல்லுது? டோமானை சேர்ந்த யாரும் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ண மாட்டாங்க. அப்போ தான் டாக்கேமிச்சிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, யாரோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு ஓசனாய் சொல்லியிருக்கான் ஃப்யூச்சரில். அது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் டாக்கேமிச்சி. அப்போ சடனாக ஒருத்தன் என்டர் ஆகிறான் சீனுக்குள்ளே. அவன் சொல்கிறான், நான் தான் மோபியஸோட லீடர், என் பேர் ஹான்மா. உடனே மைக்கி, அப்போது நீ தான் இங்கே நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணமா? நீ தான் இதுக்கெல்லாம் பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். உடனே மைக்கி ஒரு கிக் போடுறான். அதை ஹான்மா ஈஸியாக பிளாக் பண்ணிடுறான். மைக்கிக்கு ஷாக்கு, ஏன்னா அவனோட கிக்கை இது வரைக்கும் யாரும் பிளாக் பண்ணதே இல்லை. ஹான்மா சொல்கிறான், டோமனை அழிக்கணும்னு தான் என்னோடய பிளான் இருந்தது, நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பீங்கன்னு தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் ஆனால் நான் நினச்ச மாதிரி எதுவும் முடியல. பரவாயில்ல, மைக்கியை என் கையாலே கொல்லணுன்ற பாக் எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அவன் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறான், இங்கே பாரு, மோபியஸில் 100 பேர் இருக்கும், ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வெறும் 4 பேர் தான் இருக்கீங்க, உங்கள் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். டாக்கேமிச்சி உடனே யோசிக்கிறான், நாவோட்டோ இதை பற்றிலாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே, நான் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன்லாம் நினச்சேன், இப்போ என்ன ஆனால் ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு, நான் தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஒருவேளை ஆல்டர்னேட் டைம்லைன் ஒன்று ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் டாக்கேமிச்சி. உடனே டோமான் கேங்கில் இருக்கிற எல்லாருமே அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வந்துடுறாங்க. 2 கேங்க்கான ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. டாக்கேமிச்சி டிராக்கனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு. ஃபைட்டெல்லாம் ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. டாக்கேமிச்சி அப்போ தான் அடி வாங்கிட்டு கீழே இருக்கான். அவன் யோசிக்கிறான், ஐயோ ஃபைட் ஸ்டாப் பண்ண முடியலையே நம்மளால, இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னு எனக்கு தான் தெரியும், கியோமாசா டிராக்கனை குத்தி கொன்னுடுவான், நான் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். டோமன் கேங்கோட எல்லா கேப்டன்ஸும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட்டுக்கு நடுவில் மைக்கி என்ன பண்ணுறான், கிட்ட போய் பேசுகிறான். நீ ஏன் கென்னியை கொல்லணும்னு முடிவெடுத்த? உனக்கு தான் தெரியும்ல, நாங்கள் 2 பேரும் பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டோம் பிரச்சனையை, இதில் வேற மோபியஸை கூட கூப்பிட்டு வந்திருக்க சப்போர்ட்டுக்கு, எப்போ நீ இந்த மாதிரி கோலையாக மாறின? உடனே சொல்கிறான் மைக்கி கிட்ட, பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நம்மளாம் அமைதியாக தானே நின்னோம், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாம் பாவை அபாண்டன் பண்ணிட்டீங்க, அதனால தான் உங்கள் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசரம் இப்படி பண்ணேன் அப்படின்றான். உடனே மைக்கி கிட்ட போயிட்டு, அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என் முகத்தை பார்த்தியா, அதில் என்னைக்காவது ஒரு சந்தோஷம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். டாக்கேமிச்சி சொன்னதுதான் ஞாபகம் வருது, நானும் கென்னும் சண்டை போட்டுக்கிட்டோன்னா டோமான் தனித்தனியாக போயிடும், நான் என்னைக்குமே அப்படி நினச்சதே கிடையாது, உன் மனசில் இருக்கிற வலி ஆடுற வரைக்கும் என்னை எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் மைக்கி. என்னோட ஓன் ஃபேமிலி கூட நான் ஃபைட் பண்ண விரும்பலை, நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நீ டோமேன் கூட திரும்பி சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறான் மைக்கி. ஃபைட் நடந்துட்டுருக்கு. நம்ம டாக்கேமிச்சி டிராக்கனையும் கியோமாஸும் தேடிட்டு இருக்கான். அவங்க 2 பேர் கிடைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில டாக்கேமிச்சிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கியோமாசா டாக்கேமிச்சியை கிராஸ் ஆகிறான். டாக்கேமிச்சி உடனே, கியோமாசாவை பார்த்துட்டேன், எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ தான் ட்விஸ்டே, கியோமாசா கிட்ட இருக்கிற கத்தியில் ஆல்ரெடி ரத்தக்கரை பட்டுடுச்சு. டாக்கேமிச்சி உடனே போய் டிராக்கனை பார்க்குறான். டிராக்கன் கத்தியால் குத்தப்பட்டு கீழே அன்கான்ஷியஸாக இருக்கான். அதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எபிசோடு இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய்.